இன்ஸ்டன்ட் அதிரசம் அண்ட் தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 2 டிஷ்ஷையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பேசிக் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி. இதை நல்லா 2 இல்லை 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா தண்ணி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் காற்றுலையே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தனியாக இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம காய வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இதை நல்லா பொடியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக ஆகிடுச்சு. இதை ஒரு சல்லடைக்கு மாற்றிட்டு நல்லா மாவை சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாவில் 2 கப் அரிசி மாவு எடுத்துகிட்டு ஒரு 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்து, ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக அதிரசம் பண்ண போகிறோம் இல்லையா, அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்து இது எல்லாத்தையும் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 கப்பு வெல்லம், பொடியாக நறுக்கின வெல்லம், 2 கப்பு தண்ணி, 3 இல்லை 4 ஏலக்காய் நல்லா நசுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கு பாகுபதம் தேவை கிடையாது. இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அரிசி மாவு கோதுமை மாவு, அது 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே இதில் 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடலாம். இது ஆறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறுகிடும், கெட்டியாகிடும். ஸோ இதை கொஞ்சம் ஆற விடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. அதை கொஞ்சம் எண்ணெய் தொட்டிட்டு இதை எடுத்து இப்படி உருட்டி பார்த்தோம்னா உருட்டுறதுக்கு வரணும். கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம அதிரசம் பண்ண ரெடி பண்ணலாம். ஒரு பட்டர் பேப்பர் இல்லை வாழை இலை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை எடுத்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அதிரசமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும்.
ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியான அதிரசம் ரெடி. இப்போது தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தட்டை செய்கிறதுக்கு நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதிரசத்துக்கு நம்ம ஈரமான மாவு தான் யூஸ் பண்ணுவோம். பட் தட்டைக்கு அந்த மாவு ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கலர் மாறாமல் ஒயிட்டாகவே இருக்கணும். அந்த சேம் டைம் மாவு நல்லா சூடாக இருக்கணும். அந்தமாரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, இந்தமாரி மாவு நல்லா உதிரி உதிரியாக வரணும். இந்தமாரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது, வெள்ளையாகவே இருக்கணும். அந்த சேம் டைம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அந்தமாதிரி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 இல்லை 7 சிகப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 இல்லை 15 பல்லு பூண்டு எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடராக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரிசி மாவு வறுத்து வச்சுருக்கோங்க இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு ரெண்டையும் நான் 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் கடலைப்பருப்பு ஒரு 1½ ஸ்பூன், பாசிப்பருப்பு ஒரு 1½ ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம அரிசி மாவை எடுத்தோமே அதே கப்பால் 1 கப்பு உடச்சக்கல்லை எடுத்து அதையும் நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு, வேணும்னா சலிச்சுக்கோங்க. எனக்கு நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிடுச்சி, அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணியை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மாவில் எல்லா பக்கமும் அந்த சுடு தண்ணி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா சூடு ஆறிடும். அந்த சேம் டைம் இந்த மாவு நல்லா வெந்துடும். இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அதனால் இது ஒரு 15 இல்லை 20 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட் டோவாக வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தட்டை செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு உருட்டி அதில் வச்சு அது மேலே ஒரு பட்டர் ஷீட்டில் அதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கணும். அது மேலே ஒரு பட்டர் ஷீட்டை வச்சுட்டு ஒரு பவுலால் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஈவனாக எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தின்னாக வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச தட்டையெல்லாம் 1 பை 1 அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வேக விட்டு எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க.
நல்ல கிறிஸ்பியான தட்டை, சாஃப்டான அதிரசம் ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஜன்மாஷ்டமி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.